அம்மன் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, உடனே திருவேற்காடுக்கு போயிட்டு மடிப்பிச்சை ஏந்திருக்காங்க நடிகை நளினி அவர்கள். அம்மனுக்காக, கோயில் திருப்பணிக்காக தான் இதை செய்யறதுல ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறதாகவும், அம்மன் தங்கிட்ட கேட்ட கேள்விக்காக தான் இப்படி செஞ்சதாகவும் நெகிழ்ச்சியோடையும் பக்தியோடையும் தெரிவிச்சிருக்காங்க நளினி அவர்கள். 80 காலகட்டத்தில் தமிழ் சினிமாவுடைய முன்னணி கதாநாயகியா வலம் வந்த நடிகை நளினி அவர்கள் அதை தொடர்ந்து குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடிச்சு தனக்குன்னு ஒரு தனி இடத்தை தமிழ் சினிமாவில் பிடிச்சு வச்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் அவங்க பயங்கரமான அம்மன் பக்தையாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக திருவேற்காடு அம்மன்னா அவங்க ரொம்ப பக்தியோட வணங்குவாங்களாம். இந்த நிலையில தான் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல அம்மன் வந்து தனக்காக என்ன செஞ்ச அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்ப, உடனடியா திருவேற்காடு போயிட்டு மடிப்பிச்சை ஏந்தி அம்மனுடைய கோயில் திருப்பணிக்காக இந்த மாதிரி காசு சேகரித்து தான் கொடுத்திருக்கிறதா ரொம்பவே பக்தியோட நளினி அவர்கள் பேசியிருந்திருக்காங்க. திருவேற்காடு வீதிகளில் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு தேவி கருமாரி அம்மனுக்காக இவங்க மடிப்பிச்சை ஏந்தி காணிக்கை சேர்த்திருந்திருக்காங்க. கோயில் திருப்பணிக்காக அதை இவங்க தரப்போறதா இவங்க பேட்டியில சொல்லியிருந்திருக்காங்க. நளினி அவர்கள் இந்த மாதிரி திடீர்னு செஞ்சது இவங்க எவ்வளோ பக்தியோட இருக்காங்க அப்படின்றத நமக்கு உணர்த்தது. எவ்வளோ பெரிய நடிகையா இருந்தாலும் அம்மன் கனவுல வந்து கேட்ட ஒரு கேள்விக்காக இவங்க இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ Flix9. ஃபார் ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்ஸ் ஃபாலோ Flix9 Divine. Flix9 உங்க கையால ஓபன் பண்ணுங்க. Flix9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா வரட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் வரட்டும். நான் வாழ்த்துறேன். தேங்க்ஸ்.